ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரித்தி சேனல். இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கலாங்களா? இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4 டைம் நல்லா கழுவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மட்டன் பாருங்கள், மட்டன் வந்து ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆளுக்கு இல்லை, அதனால் 2 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து மட்டன் ஃபஸ்ட்டு சூப்பு செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம். மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மட்டன் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மட்டன் சூப்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். இஞ்சி வேணும், பூண்டு வேணும், அடுத்தது வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா உரித்து தட்டி எடுத்துகிட்டு நம்ம இதில் போடும்போது நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம மட்டனில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதை வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இதில் பிரியாணி இலை இருக்குது, அடுத்தது சீரகம் இருக்குது, அடுத்தது வந்து கிராம்பு இருக்குது, இதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, தக்காளி இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சீரகத்தூள் இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் தேவையான அளவு. அடுத்ததாக உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு சூப்பு இப்போ ரெடி ஆகுது. குக்கரை மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சாச்சு. மட்டன் சூப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். மட்டன் சூப் பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். மட்டன் சூப்பை வந்து நம்ம டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து சூப்பு வைக்கும்போது 2 போட்டிருக்கோம், அதனால் ஒரே ஒரு கிராம்பு போட்டால் போதும். இதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அடுத்த வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. நல்லா கிண்டிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வணங்கட்டும். இப்போது தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கறியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போதும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டு விடுவோம். இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது மட்டனையும் இதில் கொட்டியாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி பவுட்ரு, மட்டன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. அரிசி நல்லா நம்ம இப்போ கிண்டிக்கலாம். கிண்டிக்கிட்டு அரிசிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதில் 2 படி தண்ணி ஊற்றணும் நம்ம. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன்.
நான் அந்த படியால் இந்த அளவுக்கு அரிசி எடுத்தேன். இதே அளவுக்கு தண்ணி 2 தடவை நம்ம ஊற்றலாம். ஒரு டைம் ஊற்றி 2வது தடவை தண்ணியை நம்ம ஊற்றுறோம். ஓகே, இப்போ நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு. போதும், 3 விசில் இருந்தால் நல்லா வெந்துடும். அரிசியும் நம்ம ஊற வச்சு போட்டதுனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக வந்துடும் நமக்கு. உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குன்னு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம்லாம் நம்ம போட முடியாது. ஓகே, இப்போ குக்கரை மூடி போட்டு நம்ம மூடிடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம். பீஸ்லாம் காட்டுறேன். பீஸ்லாம் பாருங்கள், நல்லா கட்டி கட்டியாக இருக்குது. அப்பா, வாசனை கம கமன்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போட்டுக்கலாம். ஃப்ளைட்டில் போட்டாச்சு பாருங்கள், மட்டன் பீஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ குட்டீஸுங்களை வந்து சாப்பிட சொல்லுவோம். சாப்பிட சொல்லி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. மட்டன் பிரியாணி செஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் இருக்கும். ஏன்னா மட்டன் வந்து எனக்கு சேராது, சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுமே சாப்பிட மாட்டாங்க. இப்போ தான் வந்து கேட்டாங்க, அதனால் செஞ்சுருக்கேன். ஓகே, சாப்பிடுமோ? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டேஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கல. உப்பு எப்படி இருக்குது, காரம் எப்படி இருக்குது அப்படின்னு கூட தெரியாது. சாப்பிட்டு பார்க்கட்டும். ஓகே, சாப்பிடு. எப்படி தம்பி இருந்தது? சூப்பராக இருக்குமா? சரி, சாப்பிடுங்க. பாப்பு, நீ சாப்பிடு.